வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பெரிய மருமகள். கதைக்குள்ள போலாமா? ஒரு கையில் காய்கறி பையும் ஒரு கையில் மளிகை சாமான்கள் இருந்த பையையும் தூக்கி கொண்டு வேர்க்க விறுவிறுக்க நடந்து வந்த கௌதமியை பார்த்த தனபால் ஓடி சென்று அவள் கையில் இருந்த பையை வாங்கி கொண்டான். என்னம்மா இது, இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு எதுக்கு நடந்து வர? ஆட்டோல வந்திருக்கலாம் இல்ல? இல்லைன்னா நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம். நான் வண்டியில கூட்டிட்டு போயிருப்பேனே என்று கேட்டுக்கொண்டே பைகளை கொண்டு போய் உள்ளே வைத்தான். மகள் அனிதா ஓடி வந்து தனது தாய்க்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். அதை வாங்கி ஒரே மடக்கில் குடித்த கௌதமி அப்பாடா என்று சோஃபாவில் அமர்ந்தாள். அடடா, உடம்பெல்லாம் தொப்பலா இருக்கு. அம்மாடி, அந்த ஃபேனை போடு என்றாள் மாமியார் பங்கஜம். அனிதா ஃபேனை போட்டதும் தனபால் கௌதமின் அருகில் வந்து அமர்ந்தான். என்னங்க, மெடிக்கல்ல அத்தைக்கு நீங்க சொல்லி வச்சிருந்தீங்க இல்ல அந்த மாத்திரை, அது வந்துடுச்சிங்க. அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்க, எல்லா செலவும் போக மீதி என்று பர்சில் இருந்த பணத்தை அவனிடம் எடுத்து கொடுத்தாள். ஏன் கௌதமி, கையில தான் பணம் இருக்கே, அப்புறம் எதுக்குமா நடந்து வந்த? அத்தை, இந்த பணம் இருந்தா 4 நாளைக்கு பால் வாங்கலாம். இப்ப நான் நடந்து வர பால் மாறிக்கிட்டு ஆட்டோல வந்திருந்தா அந்த ஆட்டோக்காரனுக்கு தான் ஒரே நாளா அழுதுருக்கணும். எதுக்கு? ஏதோ என்னால முடிஞ்சத அவருக்கு மிச்சப்படுத்தி கொடுத்தா அவருக்கும் கொஞ்சம் சிரமம் குறையும், அதுதான். என்ன பொண்ணுமா நீ, உன் உடம்பு நல்லா இருந்தா தானே குடும்பம் ஓடும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதை முதல்ல மனசுல வச்சுக்க என்று தனது மாமியார் கூறியதை கேட்டு லேசாக புன்னகி புரிந்தாள் கௌதமி. தனபால் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். என்னங்க அப்படி பாக்குறீங்க? பணம் ஏதாவது குறையுதா என்று அவனை உற்று பார்த்தாள். அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா என்று அவள் தலையை அன்போடு கோதிவிட்டு எழுந்து சென்றான். அவனை பார்த்து சிரித்து கொண்டே, அனிதா, ஸ்கூல்ல இருந்து வந்ததும் மாடியில இருந்து துணி எடுத்துட்டு வர சொல்லி பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போனேனே, எடுத்துட்டு வந்தியா என்று கேட்டுக்கொண்டே கிச்சனுக்குள் சென்றாள் கௌதமி. அனிதா தனது பாட்டியை பார்த்து விழிக்க, ஓடி கழுத, நான் தான் அப்பவே சொன்னேன் இல்ல, நீதான் அப்புறமா போறேன்னு சொன்ன, ஓடு சீக்கிரமா என்றாள் பங்கஜம். தோமா, ஒரே நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேன் என்று மாடி கூடினாள் அனிதா. இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்திருக்கான்னு தான் பேரு, ஒன்னும் பொறுப்பில்லை என்று சலித்து கொண்டே தனது மாமியாருக்கும் கணவருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் கௌதமி. அட, அவ என்னம்மா பெரிய பொண்ணு, சின்ன குழந்தை, அவளை போய் என்று கூறிக்கொண்டே காப்பியை வாங்கினாள் பங்கஜம். ஆமாத்த, அவ உங்களுக்கும் எங்களுக்கும் தான் சின்ன குழந்தை. ஆனா ஊர் கண்ணுக்கு அப்படியா தெரியவா? பக்கத்துல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உன் பொண்ணு உக்காந்துட்டாளா, யாருக்கும் சொல்லாம வீட்டோட செஞ்சிட்டீங்களான்னு என்று கூறிவிட்டு சிரித்தாள் கௌதமி. அது எப்படி வீட்டோட செய்யறது? என் பேத்திக்கு ஊரே மெச்ச ஜாம் ஜாம்னு செஞ்சிட மாட்டோம் என்று சிரித்தாள் பங்கஜம். தனபாலின் முகம் வாடியதை கவனித்த கௌதமி, என்னங்க திடீர்னு டல்லாயிட்டீங்க என்று கேட்டாள். ஒன்னும் இல்லை கௌதமி, நம்ம குழந்தை வயசுக்கு வந்துட்டா என்ன செய்யறதுன்னு தான் தெரியல. இப்பதான் 3 மாசம் முன்ன எனக்கு அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் ஆச்சு. அதுக்கு இருந்த பணம்லாம் செலவாயிடுச்சு. அதுக்குள்ள 1 மாசம் நீயும் டைஃபாய்டு வந்து படுத்துட்ட. அதுக்கு வீட்டு செலவுக்கு பாப்பாக்கு ஃபீஸ்ன்னு ஏகத்துக்கும் செலவாகுது. வர வருமானம் 1 பங்குனா செலவு 2 பங்கா இருக்கு. அதுதான் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறேன் என்று அவன் கூறிக்கொண்டிருக்க, அதெல்லாம் பார்த்துக்கலாண்டா, போய் வேலையை பாரு என்றாள் பங்கஜம். என்னவோ எனக்கு ஒன்றும் புரியல என்று பெருமூச்சு விட்டவரை எழுந்து உள்ளே சென்றான் தனபால். கௌதமியும் அமைதியாக உள்ளே சென்றாள். மறுநாள் காலை தனபால் ஆபீஸுக்கும் அனிதா பள்ளிக்கும் சென்றதும் தனது மாமியாருக்கு டிஃபனை பரிமாறி மாத்திரைகளை கொடுத்த கௌதமி அவளும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அப்பொழுது பங்கஜத்தின் சிறிய மகன் ராஜேஷிடம் இருந்து போன் வர அதில் பேசிய பங்கஜத்தின் முகம் மலர்ந்தது. சரிப்பா, வாங்க வாங்க, வெளியில எங்கேயும் சாப்பிட வேண்டாம், நான் அண்ணியவே சமைச்சிட சொல்றேன், சரியா? ரஞ்சனி கிட்ட சொல்லு என்று போனை வைத்தாள். கௌதமி அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருக்க, கௌதமி, நம்ம ராஜேஷும் ரஞ்சனியும் நாளைக்கு வராங்களாம். அவங்கள வெளியில எல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டேன். நீ என்ன செய்யற, நாளைக்கு சிக்கன் எடுத்து வந்து சமைச்சிடு. நம்ம ராஜேஷுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல. ஆனா ரஞ்சனி சிக்கன் சாப்பிட மாட்டா, அவளுக்கு மட்டும் மட்டன் வாங்கிக்கோ, கூட முட்டையும் வாங்கிக்கோ. அப்புறம் ராத்திரிக்கு அவனுக்கு பிடிச்ச கிச்சடி கிண்டிடு. 2 நாள் தங்குவாங்களாம், அதனால காய்கறிலாம் நிறைய வாங்கிக்க என்று அடுக்கினாள். கௌதமி தலையை ஆட்டிவிட்டு அமைதியாக எழுந்து உள்ளே சென்றாள். கௌதமி, அனிதாவை 2 நாளைக்கு உங்க ரூம்லயே படுக்க வச்சுக்கோங்க, அங்கேயே அவ படிச்சுக்கிட்டோம். அவங்களுக்கு அந்த ரூமை கொடுத்துடலாம். ரஞ்சனி லேட்டா எழுந்து பழக்கம், அவங்கள ஹால்ல படுக்க வைக்க முடியாது.
அதுவும் கட்டில் இல்லாம அவளால தூங்க முடியாது. அப்படியே அந்த பெட்ஷீட்டு தலகாணி உரலாம் கொஞ்சம் தோச்சு போட்டுடுமா என்று பரபரப்பாக கூறினாள். இதை கேட்டு கிச்சனில் இருந்த கௌதமின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அவங்க பையனும் மருமகளும் தானே வராங்க, அதுக்கு என்னவோ சீஃப் மினிஸ்டர் வராப்புல இல்ல அமக்கலம் பண்றாங்க இந்த அத்தை. இவங்கள பார்த்துக்கிட்டு இங்க நாள் புறா நாயாட்டம் செய்யறது நானு. ஆனா இவங்க பாசெல்லாம் என்னைக்காவது வந்துட்டு போற அவங்க சின்ன மருமக மேலதான். எல்லாம் என் தலையெழுத்து. என்ன செய்யறது? அவ நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போறா. அவனும் இன்ஜினியரு. நான் +2 வரை தான் படிச்சிருக்கேன். அவருக்கும் ஏதோ சின்ன உத்தியோகம் தான். அதுதான் என்னதான் நாங்க பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சாலும் அவங்க மேலதான் பாசம் வரும். அந்த புள்ளனா வரும்போது போகும்போதெல்லாம் ஆயிரக்கணக்கில் பணத்தை கொடுத்துட்டு போவான். நாங்க அப்படியா கொடுக்குறோம்? இருந்தாலும் இவங்களை நாங்க தானே பார்த்துக்கிறோம். அவங்க கிட்ட வாங்குற பணத்தை எல்லாம் பெட்டியில வச்சு பூட்டி வச்சுக்கிறாங்க. ₹1 எடுத்து செலவுக்கு கொடுக்கறது இல்ல. அந்த புள்ள மேல இவ்வளவு பாசமா இருக்காங்களே, அங்க போய் 2 மாசம் தங்கிட்டு வர்றது. ஆமா, அவ கூப்பிட்டா தானே. என்னைக்காவது வந்து 2 நாள் தங்கிட்டு பாசத்தை கொட்டுறவங்க தான் நல்லவங்க என்று சலித்து கொண்டே குக்கர் எடுத்து அடுப்பில் வைத்தாள். மறுநாள் காலை ராஜேஷும் ரஞ்சனியும் வந்து இறங்கியதும் வாசலுக்கு ஓடி சென்று அவர்களை உற்சாகத்தோடு அழைத்தாள் பங்கஜம். இதை பார்த்து கொண்டிருந்த கௌதமி, பாத்தீங்களா உங்க அம்மாவை? நம்ம வீட்டுல தினமும் அந்த கட்டில விட்டு எழுந்து ஒரு நட கூட நடக்காம எல்லாமே உக்காந்துக்கிட்டே செஞ்சுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க சின்ன மகனும் மருமகளும் வந்ததும் எப்படி ஓட்டமா எழுந்து ஓடுறாங்க. ஏன் அவங்கள நம்ம கூப்பிட மாட்டோமா என்றாள். என்ன கௌதமி, நீ தான் எல்லாம் செய்யற, அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு வருத்தம் உனக்கு? விடு, அவங்க என்னைக்காவது ஒரு நாள் வராங்க. அதனால அம்மா அப்படி கொஞ்சம் அவளோட செய்யறாங்க. நாமளும் தூரமா இருந்திருந்து அவங்க கிட்ட அம்மா இருந்திருந்தா நாம போனாலும் இப்படிதான் செய்வாங்க என்று சிரித்தான். என்னவோ போங்க, அப்படியே நம்ம தள்ளி இருந்தாலும் உங்க அம்மா இவ்வளவு பாசமா நம்ம மேல இருப்பாங்களான்னு தெரியல என்று தனக்கு மட்டுமே கேட்கும்படி முனறிக்கொண்டாள். அவர்கள் இருவரையும் உற்சாகத்தோடு கையை பிடித்து கொண்டு உள்ளே அழைத்து வந்தாள் பங்கஜம். அக்கா, எப்படிக்கா இருக்கீங்க? அனிதா குட்டி எங்க என்று ரஞ்சனி முகமலர்ச்சியோடு உள்ளே எட்டி பார்க்க, அவ இப்பதாமா ஸ்கூலுக்கு போனா, வாமா என்று அவள் கைகளை பிடித்து கொண்ட கௌதமி, நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? எதனா விசேஷம் இருக்கா என்று அவளை உற்று பார்த்து சிரித்தாள். அண்ணி, இப்பத்திக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் 2 வருஷம் போகட்டும்னு பிளான் பண்ணியிருக்கோம் என்றான் ராஜேஷ். ஏண்டா, குழந்தை வரலாம் தானா கடவுள் பார்த்து கொடுக்கறது, அதெல்லாம் நாம எதுவும் நடுவுல செய்யக்கூடாது என்றாள் பங்கஜம். அம்மா, நீங்க வேற எதனா பயம் காட்டாதீங்க. இப்ப நாங்க 2 பேருமே வேலைக்கு போறோம். கல்யாணம் ஆகி 2 வருஷம்தான் ஆகுது. இன்னும் நாங்களே எதுவும் ஃப்ரீயா சுத்த முடியல. இதுக்குள்ள குழந்தை குட்டின்னு ஆகிட்டா அப்புறம் யார் பாக்குறது? சரிடா, முதல்ல உள்ள வா என்று அவனை சிரித்து கொண்டே உள்ளே அழைத்து சென்றான் தனபால். 2 நாட்கள் அவர்களுக்கு பிடித்ததெல்லாம் விதவிதமாக கௌதமியை செய்ய சொல்லி பங்கஜம்மை அருகில் இருந்து பரிமாறுவதும் அவர்களை பார்த்து பார்த்து கவனித்துக் கொள்வதும் தனபாலை அவர்களை வெளியே அழைத்து செல்லும்படி கூறுவதும் என சொல்லி கொண்டிருந்தாள். கௌதமி அனைத்தும் செய்தாலும் தனது மாமியார் செய்யும் அலப்பறைகளும் அட்டகாசங்களும் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் அவ்வப்போது தனபாலிடம் புலம்பிக் கொண்டிருக்க அவன் சமாதானம் செய்து கொண்டிருந்தான். அன்று காலை ராஜேஷும் ரஞ்சனியும் ஊருக்கு புறப்பட தனது கழுத்தில் இருந்த 2 சவரன் தங்கச்செயினை ரஞ்சனியின் கழுத்தில் போட்டாள் பங்கஜம். இப்ப எதுக்கு அத்தை இதெல்லாம் என்று ரஞ்சனி கூறினாலும் அவள் முகம் பிரகாசமாக மின்னியது. அதுதானே, எதுக்குமா இப்பவே இதெல்லாம் என்று ராஜேஷ் தனது தாயிடம் கேட்க, பரவாயில்லடா, எனக்கும் வயசாகிட்டே போகுது, எப்ப என்ன ஆகும்னு சொல்ல முடியாது, அதுதான் இப்பவே கொடுத்துட்றேன் என்று அவள் கூற, என்னம்மா இப்படிலாம் பேசிக்கிட்டு? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, உடம்ப பார்த்துக்கோங்க. எதனா வேணும்னா எனக்கு ஃபோன் போடுங்க. அண்ணி, அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க அண்ணி. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் ஏதோ சொல்றேன், அதுக்காக தப்படுத்துக்காதீங்க என்றான் ராஜேஷ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜேஷ், இதுல என்ன இருக்கு என்று மேலோட்டமாக கௌதமி கூறினாலும் உள்ளுக்குள், அவ்வளோ அம்மா மேல பாசம் இருக்கிறவன் பேசாம கூட்டிட்டு போய் அங்கேயே வச்சு கொஞ்ச நாள் பார்த்துக்கிறது. இவன் பொண்டாடிக்கு உடம்பு வளையாதே, அதனால தான், வேற என்ன. அவளுக்கு மட்டும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. நான் எப்படி போனா ஒன்றும் இல்லை. இந்த அத்தையும் அவங்களுக்கு தான் நகையை கழட்டி போடுவாங்க. இங்க ஒருத்தி மாடு மாதிரி இவங்களுக்கு உழைக்கிறேன். எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் சும்மா போட்டுக்கண்ணாவது கொடுத்துருப்பாங்களா? எல்லாம் உள்ளேயே பெட்டியில வச்சு பூட்டிக்கிறது. சரி, எனக்கு கொடுக்க வேண்டாம், அவங்க பேத்திக்காவது கொடுத்துருப்பாங்களா? இப்ப அவங்க சின்ன மருமகளை பார்த்ததும் கழட்டி போட்டுட்டாங்க என்று மனதிற்குள் கருவி கொண்டாள்.
அப்ப அண்ணா நான் கிளம்புறேன். அனிதா குட்டி, இந்தா இதுல உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க என்று 1000 ரூபாயை அவளிடம் கொடுத்தான் ராஜேஷ். ஏய் எதுக்குடா இப்ப என்று தனபால் கூற, இருக்கட்டும் மாமா, அவளுக்கு வரும்போது நாங்க எதுவும் வாங்கிட்டு வர முடியல, அதுதான் என்றாள் ரஞ்சனி. தேங்க்ஸ் சித்தப்பா என்று அனிதா கூற, பரவாயில்ல குட்டி, நல்லா படிக்கணும் சரியா என்று அவள் கன்னத்தை ஆசையாக கிள்ளி முத்தமிட்டான். இதற்குள் அவன் கைகளை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றாள் பங்கஜம். கௌதமி அவர்களை பார்த்து விட்டு கிச்சனில் ஏதோ எடுக்க போவது போல் ஜன்னல் ஓரம் நின்று அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டாள். என்னம்மா, என்னாச்சு? எதுக்கு என்ன தனியா கூட்டிட்டு வந்தீங்க? தம்பி ராஜேஷ், இப்பெல்லாம் எனக்கு உடம்புக்கு அடிக்கடி முடியாம போயிடுதுடா. அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதா இருக்கு. அவங்க என்னவோ டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க, அதெல்லாம் எடுக்க செய்ய 1000 கணக்கில் ஆகுதுடா. உங்க அண்ணன் எல்லாம் செஞ்சாலும் அவனுக்கும் வீட்டை பார்க்கணும் என்று அவள் இழுக்க, இப்ப என்னம்மா, ஆஸ்பத்திரிக்கு போக பணம் வேணும் அவ்வளவுதானே? நான் கொடுக்குறேம்மா, நீங்களா கேட்காம இருந்தாலும் எப்பவும் போல நான் கொடுத்துதான் இருப்பேன். பாவம் அண்ணனையே எல்லாத்துக்கும் தொந்தரவு பண்ணாதீங்க, இதை உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க என்று சில 500 ரூபாய் நோட்டுகளை பரிசில் இருந்து எடுத்து தனது தாயிடம் கொடுத்தான். அதை சிரித்து கொண்டே வாங்கி முந்தானையில் முடிந்து கொண்டாள் பங்கஜம். பிறகு அவர்கள் ஊருக்கு புறப்பட்டதும் அவர்களை வழி அனுப்பி விட்டு வந்த பங்கஜம் கடகடவென உள்ளே சென்று ராஜேஷ் கொடுத்த பணத்தை தனது பெட்டியில் வைத்து பூட்டினாள். சரி கௌதமி, நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன், என் பேகை கொண்டு வா என்றான் தனபால் சோர்வாக. அவன் முகம் வாடி இருப்பதை பார்த்த கௌதமி, என்னங்க, ஏன் காலையிலிருந்து டல்லா இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்று அவன் நெற்றில் கையை வைத்து பார்த்தாள். உடல் கொதித்து கொண்டிருந்தது. என்னங்க உடம்பு இப்படி கொதிக்குது? ஒன்னும் இல்லம்மா, கொஞ்சம் அலைச்சலா இருந்தது இல்ல, அதுதான். சரி பேக் எடு. அட என்னங்க, உடம்பு முடியாம இப்ப ஆபீஸுக்கு போய் அங்க என்ன வேலையை பார்ப்பீங்க? பேசாம வாங்க, இப்பவே டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வேண்டாம் கௌதமி, நானே பேராசிட்டமால் போட்டுக்கிறேன். டாக்டர் கிட்ட போனா அது இதுன்னு செலவாகும். ஏன்பா, கௌதமி சொல்றது போல டாக்டர் கிட்ட தான் போயிட்டு வந்துடுங்களேன், எதுக்கு நீ ஏன் மாத்திரையை போட்டுக்கிற என்றாள் பங்கஜம். இல்லம்மா, எனக்கும் லீவ் இல்லை, நான் போயாகணும். மாத்திரையை மட்டும் போட்டுக்கிட்டு கிளம்புறேன், ஒன்றும் ஆகாது. அப்படி அதிகமானா அங்கே பக்கத்துல டாக்டர் இருக்காரு, பாத்துக்கிறேன் என்று மாத்திரையை போட்டுக்கொண்டு கிளம்பினான். அனிதாவும் பள்ளிக்கு கிளம்பினாள். அவர்களை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த கௌதமியிடம், அம்மாடி கௌதமி, கை கால் எல்லாம் ஓஞ்சி போகுது, மாத்திரை போடணும், சீக்கிரமா டிஃபனு கொண்டு வந்து வெய்யுமா என்றாள் பங்கஜம். ஆமா, 2 நாள் உங்க சின்ன மருமகளை விழுந்து விழுந்து கவனிச்சிங்களே, அப்பெல்லாம் இந்த கால் வலி உங்களுக்கு தெரியலையா? இப்ப அவங்க கிளம்பி போனதும் திரும்ப வலி வந்து ஒட்டிக்கிச்சா? என்னை பார்த்தாதான் எல்லா வலியும் வரும் உங்களுக்கு என்று முன்னறி கொண்டே உள்ளே சென்றாள் கௌதமி. அவளை ஒன்றும் புரியாமல் அதிர்ந்து பார்த்தாள் பங்கஜம். என்னாச்சு இவளுக்கு? எதுக்கு இப்படி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இப்படி பேசுறா என்று யோசித்து கொண்டிருந்தாள். 1 வாரம் சென்றது. இப்பொழுதெல்லாம் கௌதமி தனக்கு முடியவில்லை என்று பங்கஜத்தை வீட்டை பிரிக்க சொல்வதும், சாமான்களை தேய்த்து தர சொல்வதும், துணிகளை மடித்து தர சொல்வதும், காய்கறி கட் செய்து தர சொல்வதும் என வேலைகளை வாங்கி கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நாள் இரவு டிஃபனை தனது மாமியாரையே செய்ய சொல்லி கொண்டிருந்தாள். இதனால் சற்று சோர்ந்து போனாலும் பங்கஜம் எதுவும் கூறாமல் அமைதியாக வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். அன்று இரவு பங்கஜம் கிச்சனில் அனைவருக்கும் உப்புமா கிண்டி கொண்டிருக்க ரூமில் துணிகளை முடித்துக் கொண்டிருந்த கௌதமியிடம் வந்து அமர்ந்தான் தனபால். ஏன் கௌதமி, இப்பெல்லாம் அம்மாவை எதுக்கு டிஃபன் செய்ய சொல்ற, சாமான் தேய்க்க சொல்ற? பாவம், அவங்களாலே முடியாம இருக்காங்க. அவனை டக்குன்னு திரும்பி பார்த்த கௌதமி, ஏங்க, அப்ப எனக்கு மட்டும் உடம்பு இல்லையா? நான் தானே தினமும் எல்லாம் செய்யறேன், எனக்கும் உடம்புக்கு வராதா? ஏன் உடம்பு மட்டும் என்ன இருமலையா செஞ்சு வச்சிருக்கு என்றாள். அதுக்கு இல்லம்மா, இதெல்லாம் எப்போ நீ தானே செய்வ. ஆமாங்க, நானும் இத்தனை நாள் முடியலன்னா கூட நம்ம அத்தை நம்ம குடும்பம்னு இழிச்ச வாய் போல எல்லாம் செஞ்சுட்டு இருந்துட்டேன். ஆனா இங்க யாரும் அப்படி நினைக்கிறது போல இல்லைங்க. நம்மள ஒரு மாதிரியும் அவங்க சின்ன பிள்ளைங்கள ஒரு மாதிரியும் தான் பாக்குறாங்க. ஏமா அப்படி சொல்ற? பின்ன என்னங்க, அன்னைக்கு உங்க தம்பி கிட்ட வைத்திய செலவுக்குன்னு உங்க அம்மா பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவ்வளோ ஏன் ஒவ்வொரு வாட்டியும் அவ வரும்போதெல்லாம் வாங்கி தான் வச்சுக்கிறாங்க. நானும் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, உங்க அப்பாவோட பென்ஷன் பணத்துல இருந்தோம் நமக்கு 1 ரூபாய் செலவு கொடுக்கறது இல்ல. சரிங்க, செலவுக்கு வேண்டாம். அன்னைக்கு நீங்க உடம்பு முடியாம இருந்தப்ப ஆஸ்பத்திரிக்கு போக பணம் இல்லைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க கிட்ட பணமும் இருக்கு, நான் கொடுக்குறேன்டா, நீ போயிட்டு வரன்னு சொன்னாங்களா பாருங்க. அட ஏம்மா,
அவங்கள எதிர்பார்த்தா நம்ம அவங்களுக்கு செய்யறோம். சரிங்க, நீங்க சொல்றது வாஸ்தவம்தான். ஆனாலும் நமக்கும் ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க மனசும் அப்படி நினைக்கணும் இல்லைங்க. அப்பதானே நமக்கும் அவங்க மேல ஒரு பாசம் வரும், அவங்களுக்கு இன்னும் செய்யணும்னு தோணும். இதெல்லாம் கூட பரவாயில்ல, நான் இத்தனை வருஷமா அவங்கள காலை கீழே வைக்க விடாம தாங்குறேன். ஆனா உங்க அம்மா உங்க தம்பி பொண்டாட்டிய தான் தாங்குறாங்க. அன்னைக்கு கூட பாருங்க, தன்னோட செயினை கட்டி அவ கழுதுல போடுறாங்க. இப்ப என்னங்க அவங்களுக்கு குறைச்சலு? நமக்குன்னா கூட 1000 செலவு இருக்கு. உங்க ஒருத்தரோட வருமானம் தான் இங்க. இருந்த நகையெல்லாம் கூட அடமானத்துல இருக்கு. பொண்ணு வர வளர்ந்து நிக்கிறா. நாளைக்கு அவ உக்காந்தா கழுத்துல போட கூட ஒரு நகை இல்ல. அந்த நகையை பேத்திக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அத்தைக்கு என்று சினுங்கினாள். தனபால் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு ஏதோ யோசனையில் இருந்தான். இதற்குள் கிச்சனில் தடால் என்று சத்தம் வர, பாட்டி பாட்டி என்று அனிதாவின் அலறல் குரலில் சத்தம் கேட்டது. தனபாலும் கௌதமியும் பதறிக்கொண்டு உள்ளே ஓடினார். அன்று மாலை ஹாஸ்பிட்டலில் பங்கஜம் மெதுவாக கண்களை திறக்க வெளியே தனபால் ராஜேஷுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தான். ஏய், அதெல்லாம் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லடா, மைல்டு அட்டாக் தானா, ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும்னு டாக்டர் சொல்றாரு. ஆ, என்னது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத. என்னது, பணமா? ஆ, இருக்குடா, இப்பதான் சேலரி வந்தது, நான் பாத்துக்கிறேன். ஆ சரிடா, அம்மா எழுந்ததும் பேச சொல்றேன் என்று போனை வைத்துவிட்டு உள்ளே வந்தான். பங்கஜம் விழித்து கொண்டிருப்பதை பார்த்து, அம்மா என்னம்மா எழுந்துட்டீங்களா, இப்ப எப்படிமா இருக்கு என்று அவள் கைகளை பற்றி கொண்டு அருகில் அமர்ந்தான். எனக்கு ஒன்றும் இல்லை ராசா, திடீர்னு லேசா தலையை சுத்திடுச்சு, அவ்வளவுதான். என்னம்மா உங்களுக்கு மைல்டா அட்டாக் வந்திருக்கு, ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க? எல்லாம் இந்த கௌதமியால தான், உங்களை போய் அவ வேலை செய்ய சொல்லியிருக்காளே அதனால தான் என்று அவன் ஆத்திரமாக கூற, ஏய் என்னடா நீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாவம் அவளை மனுஷி தானே, சொல்லு, அவளுக்கும் ஓய்வு வேண்டாமா? அவளுக்கு உடம்புக்கு வந்து படுத்துட்டா அப்புறம் குடும்பமே ஆட்டம் கண்டுடும். அப்ப யாரு நமக்கு செய்வா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே அவளுக்கு செய்ய முடியாம கிடக்கிறேனேன்னு எத்தனையோ நாள் தவிச்சிட்டு இருந்திருக்கேன். இப்ப அவளுக்கு செய்ய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, அவ்வளவுதான். சரி, எங்க கௌதமி அனிதா யாரையும் காணோம்? உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன்னு போயிருக்கா. அப்படியே அனிதாவும் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். அன்னைக்கம்மா இப்ப வந்துடுவாங்க. அவங்க வந்ததும் நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேம்மா, வேலை இருக்கு. அம்மா சொல்ல மறந்துட்டேன், ரஞ்சனியும் ராஜேஷும் வராங்களாம் உங்களை பார்க்க என்றான். இதற்குள் அனிதாவும் கௌதமியும் வந்துவிட தனபால் வெளியே சென்றான். கௌதமி முகத்தை உம்மென்று வைத்து கொண்டே சாப்பாட்டை பிசைந்து பங்கஜத்திற்கு ஊட்ட அருகில் வந்து அமர்ந்தாள். அவளை பார்த்து சிரித்த பங்கஜம், என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்கிற என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள். ஒன்றும் இல்லை அத்தை, என்னாலதான் நீங்க இப்படி என்று அவள் கூறுவதற்குள் அவள் தொண்டை அடைத்து கண்ணீர் வடிந்தது. அனிதா அவர்களை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். இதோ பாரு, உன்னாலெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு முடியலம்மா, அதுதான். அப்பனா என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லாத, எதுக்கு அப்படியே இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்க? அதனால என்னம்மா இருக்கு, பாவம் நீ ஏதான் எல்லா வேலையும் செய்யற. 2 நாள் அவங்க வந்து தங்கினப்பவும் உனக்கு வேலை சரியா இருந்தது. அதனால என்னத்த, என்ன இருந்தாலும் நான் உங்களை வேலை வாங்கியிருக்க கூடாது என்று தெம்பினாள். இதோ பாரு, உன் மனசு என்ன, நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும் கண்ணு. நீ வேணும்னு இதெல்லாம் செய்யல, உன் மனசுல இருந்த கஷ்டம் அது எப்படி வெளியில காட்டுறதுன்னு தெரியாம அப்படி நடந்துக்கிட்ட. இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லடா. ஆனா உண்மை என்னன்னு நீ புரிஞ்சுக்கலன்னு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அத்தை, என்னத்த சொல்றீங்க என்று அவளை உற்று பார்த்தாள் கௌதமி. சின்னவனையும் அவன் பொண்டாட்டியும் நான் ஏதோ தனியா கவனிக்கிறேன், அவங்க மேல தனி அன்பை காட்டுறன்னு தானே நீ கொஞ்சம் வருத்தமா இருக்கிற, சொல்லு என்று அவள் கன்னத்தை பிடித்து கொண்டாள். அத்தை, அது தெரியும் கண்ணு, ஆனா இதுல உன் மேல எந்த தப்பும் இல்லை. உன் இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் கோவப்படுவாங்க. ஆனா ஒரு தாய் தன்னோட வயிற்றுல பிறந்த 2 குழந்தைங்களையும் சரிசமமான கண்ணோட்டத்துல தான் பாப்பா. உனக்கே இன்னொரு குழந்தை பிறந்திருந்தா அப்ப நீ அனிதாவை கவனிக்காம இருந்துடுவியா, சொல்லு? இல்ல அத்தை என்று கௌதமி தலையாட்ட, அது போலத்தான் நானும். ஆனா நீ நினைக்கலாம், அப்பயே அவங்க வந்தா அப்படி கவனிக்கிறீங்க, அன்னைக்கு அவ கழுத்துல ஏன் செயினை கழட்டி போட்டீங்க, ராஜேஷ் கிட்ட இருந்து வாங்குற பணத்தையும் பென்ஷன் பணத்தையும் ஏன் போட்டி வச்சுக்கிறீங்க, எங்க செலவுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு.
அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறா சத்தி. அத்தை, ஆமா கௌதமி, நம்ம அனிதா இப்போவோ அப்போவோன்னு வயசுக்கு வரா போல இருக்கா. தனபாலுக்கு இப்ப இருக்கிற நிலைமையில பாவம் குழந்தை, அவனே எல்லா செலவும் செய்யறது கஷ்டம். ஆனா அவன் மனசு அதை நினைச்சு எப்படி சங்கடப்படுதுன்னு எனக்கு தான் தெரியும். அதனாலதான் நான் ராஜேஷ் வரும்போதெல்லாம் ஏதோ சாக்கு சொல்லி அவன் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி சேர்த்து வைக்கிறேன். என் பென்ஷன் பணத்தையும் பத்திரமா சேர்த்து வைக்கிறேன். நீ கேட்கலாம், இப்பவே எங்க செலவுக்கு கொடுத்தா அந்த பாரம் குறையும் மேன்னு. நமக்கு எவ்வளவு இருந்தாலும் அதுக்கேத்த செலவு வந்துகிட்டு தான் இருக்கும் கண்ணு. என் பிள்ளையும் நீயும் அப்பாவிங்க. பணம் இருந்தா அப்பவும் எனக்கு தான் எல்லா செலவும் பண்ணுவீங்க. இன்னும் பெரிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு எல்லாம் செய்வீங்க. அதுக்காக தான் நான் அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்காம சேர்த்து வைக்கிறேன். அதுவும் இல்லாம அவங்க வந்தா நான் ஏன் விழுந்து விழுந்து கவனிக்கிறேன் தெரியுமா? உன்னையும் எல்லாம் செய்ய சொல்றேன் தெரியுமா? அப்பதான் அந்த ராஜேஷ் பையன் நம்ம அனிதா குட்டிக்கு செய்யும் போது அவன் பொண்டாட்டி எதுவும் சொல்ல மாட்டா. அதனாலதான் அன்னைக்கு கூட அந்த செயினை கட்டி அவளுக்கு போட்டேன். அவகிட்ட இருக்கிற நகைக்கு அது ஒன்னும் அவளுக்கு பெருசு இல்லை. ஆனாலும் நாளைக்கு அவ ராஜேஷ் கிட்ட எதுனா சொல்லக்கூடாது, அதுக்குதான். அதுவும் இல்லாம அந்த நகை நான் கழுத்துல போட்டிருந்தது பழசாகிடுச்சு. ஆனா என் பேத்திக்கு 2 சவரன் செயினும் ஒரு செட்டு கமல் ஜிமிக்கும் புத்தம் புதுசா பெட்டியில பத்திரமா வச்சிருக்கேன். அவ தாத்தா இறந்து போனப்ப வந்த பணத்துல செஞ்ச நகை அது. அப்பவே என் பேத்திக்கு நான் எடுத்து வச்சிட்டேன். அதை முதல்ல உனக்கு கொடுக்க தான் யோசிச்சிருந்தேன். ஆனா என்னைக்கு உன் பொண்ணு பிறந்தாலோ அன்னைக்கு அதை எடுத்து பத்திரப்படுத்திட்டேன். ஏன்னா நீ ஒரு அப்பாவி, உன் புருஷன் கஷ்டப்படக்கூடாதுன்னு அதையும் கட்டி கொடுத்துடுவ என்று சிரித்தாள். அத்தை என்றவள் கைகளை பிடித்து கொண்டு கதறினாள் கௌதமி. இதோ பாரு கண்ணு, எனக்கு உன் தங்க மனசு தெரியும். நீ என்னை பெத்த தாயாட்டம் பார்த்துக்கிற. ஒரு நாளாவது என்னை ஒரு சின்ன வேலையை செய்ய விட்டுருப்பியா? திடீர்னு நீ ஏன் இப்படி நடந்துக்கிறன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியாதா? சொல்லு. நானே உன்கிட்ட இதெல்லாம் சொல்றேன்னு தான் இருந்தேன். ஆனா சந்தர்ப்பம் வாய்க்கல. அதுக்குள்ள இப்படிலாம் ஆயிடுச்சு. கண்ணு, எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், அந்த ரஞ்சனி பொண்ணை பத்தியும் தெரியும். ஏதோ அப்பப்ப விருந்தாளி போல வந்து பாசமா இருக்கிறது போல அவன் நடிச்சிட்டு போனா எனக்கு அதை கண்டுபிடிக்க தெரியாதா? ஆனா என்ன செய்யறது, நாமளும் அவங்களுக்கு ஏத்த போல நடிச்சிட்டு போக வேண்டியதுதான். இந்த ராஜேஷும் என் மேல பாசத்தை பொழியிறானே, ஒரு நாளாவது நீ வந்து என் கூட இருமான்னு கூப்பிட்டு இருக்கானா? அவன் பொண்டாட்டிக்கு பயந்தவன். ஆனா தனபாலு என்னதான் கஷ்டப்பட்டாலும் அதை வெளியில காட்டிக்காம என்னை பத்திரமா பாத்துக்கிறான். அதனாலதான் நானும் அவன்கிட்ட பணத்தை வாங்கி இவனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நாமளா செய்ய சொன்னா அவங்களுக்கு செய்ய மனசு வராது கட்டு. அவங்க கிட்ட இப்படிதான் வாங்கணும் என்று சிரித்தாள் பங்கஜம். கௌதமி அவளை அணைத்து கொண்டாள். 2 நாட்கள் சென்றது. பங்கஜத்தை நன்கு கவனித்து கொண்ட கௌதமியும் தனபாலும் அன்று அவளை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்து செல்ல ராஜேஷும் ரஞ்சனியும் வந்து இறங்கினர். பங்கஜத்தை அவர்கள் விசாரித்து கொண்டிருக்க இதற்குள் உள்ளிருந்து பதட்டமாக ஓடி வந்த கௌதமி, அத்தை அத்தை, நம் அனிதா பெரிய மனுஷாகிட்டா என்று களிப்போடு கூறினாள். அனைவரின் முகமும் மலர பங்கஜத்திற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. தனபால் மட்டும் சற்று அதிர்ந்து நின்று கொண்டிருந்தான். அண்ணா, என்ன ஒரு மாதிரி இருக்கிற? செலவுக்காக சங்கடப்படுறியா? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. இப்பதான் நீ அம்மா காக்க ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் பார்த்துருக்க. உன் நிலைமையும் எனக்கு புரியுது. அதனால நானே எல்லாம் பார்த்துக்கிறேன் என்றான் ராஜேஷ். ஏய், அதெல்லாம் எதுக்குடா, நான் பார்த்துக்கிறேன் என்று தடுமாறினான் தனபால். ரஞ்சனியும் தனது கணவரை முறைத்து கொண்டிருக்க இதை கவனித்த பங்கஜம், ராஜேஷே, மொத்த பணமும் நீயே கொடுக்க வேண்டாம். அவங்க கிட்டேயும் பணம் இருக்குப்பா. கௌதமியும் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருக்கா என்றாள். அனைவரும் அவளை ஒன்றும் புரியாமல் பார்க்க தனபால் அதிர்ந்து அவர்களை பார்த்தான். என்ன தனபாலு அப்படி பாக்குற? நீ வீட்டு செலவுக்குன்னு அப்பப்ப கொடுக்குற பணத்தை அவ மிச்சப்படுத்தி என்கிட்ட கொடுத்து வச்சா. அந்த பணம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. அதைத்தான் சொல்றேன் என்றாள் பங்கஜம். யாரும் பார்க்காமல் கௌதமியை பார்த்து கண்ணடித்து கொண்டு. அப்படியா என்று தனபால் உற்சாகம் அடைய ரஞ்சனிக்கும் முகத்தில் சிரிப்பு வந்தது. அப்ப என்ன, வாண்ணா போய் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அண்ணி, நீங்களும் ரஞ்சனியும் அவளுக்கு தண்ணி ஊத்த எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம் என்று தனது அண்ணனை அழைத்து கொண்டு உற்சாகத்தோடு புறப்பட்டான் ராஜேஷ். ஆமாக்கா வாங்க என்ற ரஞ்சனி மகிழ்ச்சியோடு அவளை அழைத்து விட்டு அனிதாவிடம் செல்ல பங்கஜம் கௌதமியை பார்த்து எப்படி என்று சிரித்தாள். கௌதமி பொங்கி வந்த கண்ணீரை அடக்கி கொண்டு தனது மாமியாரை அன்போடு கட்டி அணைத்து கொண்டாள்.
இத்துடன் பெரிய மருமகள் கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனி பிள்ளைருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி.